இங்கு எல்லோருக்கும் திருடுவதுதான் தொழிலா? ஆம், ஆனால் யாரிடம் திருட வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இருக்கிறது. திருடுவதற்கு இலக்கணம் வேறா? நல்ல வேடிக்கை. இது என்ன வேடிக்கை? உலகத்தில் எல்லாவற்றுக்கும் இலக்கணம் இருக்கிறது. ஆனால் பிறப்பை பொறுத்தல்ல, அவர்களின் சிறப்பை பொறுத்து. ஏன், காதலுக்கு கூட இலக்கணம் இருக்கிறது. உன்னை வந்து கேட்கிறேன், நீ யாரை வேண்டுமானாலும் காதலிப்பாயா? உங்கள் குகையில் தொழிற்சாலை, நடனம், விளையாட்டு எதேதோ இருக்கிறதே. ஏன், ஆச்சரியமா இருக்கிறதா? ஆக்க வேலைக்கு தொழிற்சாலை, அறிவு வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம், ஓய்வு நேரத்தில் நடனம், விளையாட்டு. இங்கே ஜாதி சண்டை கிடையாது, ஏழை பணக்காரன் என்ற பேதம் கிடையாது, சுயநலம் என்ற எண்ணமே கிடையாது. இங்கு அன்புதான் சட்டம், அறம்தான் நீதி, வார்த்தைதான் நாணயம். ஏன் இந்த ராஜ்யம் பகிரங்கமாக இருக்கக்கூடாது? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களில் நீயே தெரிந்து கொள்வாய். இன்று நீ புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். நம்ம பேர் என்ன? ஏடு கருப்பையா கொண்டாருங்க. என் பேர் இல்லடா முட்டாள். உன் பேர் என்ன? அத்திரி மாவன் கத்திரிங்க. உங்க அப்பன் பேரு? கத்திரி மாவன் அத்திரிங்க. உன்னை அடிச்சது யாரு? ஒரு பொம்பளைங்க. அவ பேரு? அங்கம்மா. ஊரு? இதே ஊர் தாங்க. எந்த வீதி? எங்க வீடு தாங்க. அவ வீடு? நம்ம வீடு தாங்க. ஓஹோ, உன் வீட்டுல குடியிருக்கிற பொம்பளையா? ஏண்டா, நீ போய் ஏதாவது கலாட்டா பண்ணிய? அவ என் பொண்டாட்டி தாங்க. வெரி குட். யாரு? உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டி அடிச்சான்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வந்த? உனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒண்ணுதாங்க. எனக்கு எத்தனை தெரியுமா? 2. உன்னை அடிக்க வருது, உன்னை இடிக்க வருது. நான் யாருக்கிட்ட போய்டா ரிப்போர்ட் பண்றது? போடா போடா பொக்கி பயல. பொண்டாட்டி அடிச்சான்னு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண வந்துட்டான். போய் காலை கையை பிடிச்சி சமாதானப்படுத்துவியா? போடா, எப்படியா சமாதானப்படுத்து. போபா. நெக்ஸ்ட். 441. எஸ் சார். கேட்டியா ஐயா, சிலோன் ராமையா வீட்டுல நகைப்பட்டிய காணுமா? நல்ல அதிர்ஷ்டம் சார். நகை பெட்டியை தானே காணோம். அட இல்லையா, பொட்டியோட நகையும் தான் காணும். இந்த ரிப்போர்ட்டை பாரு. அப்படின்னா சரி சார், எழுதிக்கிறேன். எழுதினா மட்டும் போதாது, உடனே ஆளை கண்டுபிடிச்சாகணும். அது எப்படி சார் முடியும்? இதுக்கு முன்னாடி வந்த கேஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. எல்லாம் வரிசையா தான். என்னையா வரிசை? இது என்ன அச்சா பீஸ் நினைச்சுக்கிட்டியா? முன்னால வந்தது பின்னால வந்ததுன்னு கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. ஏயா, ஒரு ஆள் கிடைச்சா போதுமே ஐயா, எல்லா கேஸுக்கும் துப்பு கிடைக்குமே. கிடைக்கணுமே சார். கிடைக்கிறது என்னையா, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி சரி, அந்த பார்ட்டியோட வீட்டு வேலைக்காரனை உடனே கூட்டி வர சொல்லு. எஸ் சார். 29. எஸ் சார். நீ சிலோன் ராமையா பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த வேலைக்காரனை குடுமையை பிடிச்சு இழுத்துட்டு வா சொல்றேன். வணக்கங்க. ஓ, ஏய், இங்க விடா. நீ வெளியே போ. காத்தவராயா, இந்த பெட்டியில் இருக்கிற நவரத்னங்களை பார்த்து சந்தோஷப்படலாம். நீ சாவி எடுத்துட்டு போயிட்டியப்பா. நான் இங்க வெண்ணெய் வச்சுக்கிட்டு நீ கலைஞ்ச மாதிரியா தவியா தவிச்சு போட்டேன் போ. நானும் அப்படித்தானுங்க. பீடியை வச்சுக்கிட்டு நெருப்பெட்டி இல்லாத மாதிரி இந்த சாவியை வச்சுக்கிட்டு தவியா தவிச்சுட்டனுங்க. என்னங்க பண்றது, நேரமே கிடைக்கலைங்க. சரி சரி, சீக்கிரமா பெட்டி தரேன். எவனாவது வந்து கதவு தட்டு தொலைக்க போறானுங்க. நிஜமா சிலோன் ராமையா எவ்வளவு சந்தோஷமா கட்டி கட்டி வச்சிருக்கிறான். அவ்வளவு ஜருக பெய்யுது. அதுல என்ன இருக்குன்னு பாருப்பா. கல்லு. கல்லு இதுல? இது கல்லுதான், ஆனா பெரிய கல். சபாஷ், இதுல என்ன இருக்கு பார்ப்பா. நைஸா இருக்கு. தங்கப்பொடி. தங்கப்பொடியா? பெரிய பெரிய பார்க்கலாம். நிஜமா? என்ன மண்ணு. என்னது மண்ணு? பாதி இத பாருப்பா.
கல்லு. எஜமா, இதெல்லாம் இந்த மலைக்கண்ண வேலைதான். அவனை நான் கண்டதுண்டமா வெட்டல, நான் காட்டாரன் இல்லை. சரி சரி, போப்பா வீராஜம்புல பார்க்கலாம்.